ஹாய் ஹலோ வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாம இப்ப ஒரு மஜா கதைக்கு போலாம். நான் உங்கள் கவி. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். நான் அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். வயது 26. நான் காலேஜ் லீவு நாட்களில் கொத்தனார் ஏர்வோர்க்கு கையால் ஆபீஸ் போவேன். என்னுடன் ஒரு கொத்தனார் வருவார். அவர் திருமணம் முடித்தவர். வயது 48 இருக்கும். கல்லூரி லீவு நாட்களில் நான் அவருடன் தான் வேலைக்கு செல்வேன். இப்படி படிப்படியாக தொடர்ச்சியாக சென்று கொண்டிருந்தேன். ஒரு நாள் நானும் அவரும் ஒரு கட்டிடத்திற்கு வேலைக்கு சென்றோம். அது மேல் தளத்தில் புதியதாக வீடு கட்ட வேண்டும். கீழ்த்தளத்தில் ஏற்கனவே அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒரு குழந்தை மூவர் இருக்கின்றனர். அவளின் கணவர் ஒரு கம்பெனியில் மேலாளராக உள்ளார். மனைவி வீட்டிலேயே இருப்பார். குழந்தை 3ஆம் வகுப்பு படிக்கிறது. நாங்கள் இருவரும் தினசரி அவர்கள் வீட்டுக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்தோம். நாங்கள் வேலை செய்யும் போது அவர் மனைவி மட்டும் வீட்டில் தனியாக இருப்பார். எங்களுக்கு காலை 10 மணிக்கு அவர்கள் காபி போட்டு கொண்டு தருவார்கள். அவர்கள் எங்களிடம் பேசியதே இல்லை. ஒரு நாள் நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனது காலில் சிறியதாக அடிபட்டது. அப்போது அவர்கள் மேலே வந்து என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். அதற்கு என்னுடன் வேலை பார்க்கும் கொத்தனார் அண்ணன் சொன்னார். அவனுக்கு காலில் சிறியதாக அடிபட்டுள்ளது. சிறிது மருந்து ஆயின்மெண்ட் இருந்தால் தாருங்கள் என்று கேட்டார். அவர்கள் உடனே கீழே போய் எடுத்து மேலே வந்தார்கள். எனது காலில் கொத்தனார் போட்டு தடவிவிட்டனர். பிறகு மதியம் சாப்பிட்டுவிட்டு நானும் கொத்தனார் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தோம். அப்போது அக்கா அவர்கள் மேலே வந்தார்கள். வந்து இப்பொழுது பரவாயில்லையா என்று கேட்டார்கள். நான் ஆம், பரவாயில்லை அக்கா என்று கூறினேன். பிறகு எங்களிடம் எங்களது வீடு எங்களை பற்றி கேட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கொத்தனார் அவர்கள் நீங்களும் சாரும் லவ் மேரேஜா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆமாம், நாங்கள் வீட்டில் பெற்றோருக்கு எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டோம். இப்பொழுது எங்கள் குடும்பத்தினர் எங்களுடன் சேர்ந்து இல்லை. நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. உங்கள் கணவர் உங்களை மிகவும் சந்தோஷமாக வைத்துள்ளரா என்று கேட்டார். உடனே அந்த அக்கா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். உடனே கொத்தனார் அவர்கள் நீங்கள் சாப்பிட்டாச்சா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் இல்லை என்று கூறினார்கள். ஏன் என்று கேட்டதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். உடனே கொத்தனார் அவர்கள் சரி நான் கொஞ்சம் வெளியே போய் வருகிறேன் என்று கீழே இறங்கினார். அவர் இறங்குவதற்கு தூங்குவதற்கு முன்பு அக்காளை பார்த்து ஒரு லுக்கு விட்டார். உடனே அக்காவும் கீழே போனார்கள். நான் மட்டும் மேலே இருந்தேன். எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அண்ணன் வெளியே செல்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளிப்புறம் செல்லவில்லை. வீட்டுக்கு பின்னால் சென்றார். அக்கா வீட்டுக்கு முன்பக்கம் கதவை சாத்தினார்கள். அண்ணன் பின் பக்கத்தில் இருந்து மீண்டும் மேல் வந்தார்கள். நான் அண்ணனிடம் கேட்டேன். அண்ணன் எங்கு சென்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு இல்லையடா தம்பி, எனக்கு ஒன்னுக்கு வந்தது, அதனால் நான் பாத்ரூம் போயிட்டு வருகிறேன் என்று கூறினார். சரி ஓகே என்று இருவரும் வேலை செய்ய தொடங்கினோம். அக்கா மறுபடியும் வந்தாங்க. அப்போது அக்கா கொத்தனரிடம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசிக்கொண்டே இருக்கும்போது எனக்கு உங்களால் ஒரு சிறிய உதவியாக வேண்டும் என்று கொத்தனார் அண்ணனிடம் கேட்டார்கள். அதற்கு அண்ணன் சொல்லுங்கள் மேடம், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இல்லை, எனது வீட்டில் மேலே கொஞ்சம் பொருட்கள் உள்ளது, அதை கீழே எடுத்து தர வேண்டும். நீங்கள் இருவரும் வர முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணன் சரி பையன் வருவான், அவனை வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று என்னை அனுப்பி வைத்தார். நானும் அக்காவுடன் கீழே சென்றேன்.
கீழே சென்றதும் அவர்கள் கிச்சனில் மேற்புறம் ஒரு செல்ஃபில் சில பொருட்கள் இருந்தன. அதை எடுத்து கேட்டாலும் நானும் எடுத்து கொடுத்தேன். அப்போது நான் அக்காவை பார்த்து கொண்டே இருந்தேன். அக்கா, என்னடா தம்பி, என்ன அப்படி பார்க்கிறாய் என்று கேட்டான். இல்லை அக்கா, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். உடனே அக்கா மெதுவாக சிரித்துக்கொண்டு சரி சரி, வந்த வேலையை பார் என்று சொன்னார்கள். நான் அப்போது மேலே ஏறி இருந்தேன். அதன் பிறகு அக்கா சொன்ன பொருட்களை கீழே எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தேன். எடுத்து கொடுத்துவிட்டு நான் மேலே சென்று வேலை செய்ய ஆரம்பித்தோம். அன்றிலிருந்து அக்கா என்னிடம் மிகவும் அன்பாக பேசுவார்கள். நான் வேலை செய்யும் பொழுது மேலே இருப்பார்கள். இது மாறி ஒரு வாரம் வேலை போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் அக்காவுக்கு பயங்கர தலைவலி. எங்களுக்கு காபி போட்டு தர முடியவில்லை. நாங்கள் வெளியே கடையில்தான் வாங்கி குடித்துக் கொண்டிருந்தோம். அன்று அக்காவால் எழும்ப முடியாத அளவுக்கு பயங்கர தலைவலி இருந்தது. அப்போது அக்கா என்னை உதவிக்கு கொத்தனரிடம் விடுமாறு அழைத்தார்கள். நானும் கீழே சென்றேன். அப்போது கொத்தனாருக்கு வீட்டில் இருந்து ஒரு போன் வந்தது. உடனே அவர் கிளம்பிவிட்டார். அவர் என்னை நீ இங்கிருந்து இருக்கின்ற வேலைகளை பார் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நானும் வேலை பார்த்துட்டு இருக்க அக்கா எனக்கு மருந்து வாங்கி தருமாறு கேட்டார்கள். நானும் வாங்கி கொடுத்துவிட்டு அக்காவை சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்குகிறேன் என்று சொன்னாங்க. நான் மேலே சென்று இருக்கின்ற சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து அக்கா மேலே வந்தார்கள். மேலே வந்து என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அக்கா, இப்போது தலைவலி பரவாயில்லையா என்று கேட்க, ஆமாடா தம்பி, பரவாயில்லை என்று கூறினார்கள். நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டார்கள். நான் கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொன்னேன். சரி, இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அக்கா, சரி, வேலை பார்த்தது போதும், வா. அதான் கொத்தனார் இல்லலா, கீழே சென்று ஏதாவது சாப்பிடலாம் என்று என்னை கூப்பிட்டார்கள். நானும் அக்காவுடன் கீழே சென்றேன். கீழே சென்றவுடன் அக்கா, கதவை சாத்தி வா, இருவரும் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று அக்காவுடைய பெட்ரூமுக்கு சென்றோம். உள்ளே சென்றவுடன் அக்கா எனக்கு சாக்லேட் தந்தார்கள். நான் சாப்பிட்டு கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது அக்கா என்னிடம், நீ என்ன படிக்கிறையா என்று கேட்டார்கள். நான் காலேஜ் படிக்கிறேன் என்று சொன்னேன். சரி, நான் இப்பொழுது உன்னிடம் ஒன்று கேட்பேன். நீ எனக்கு அதை தருவாயா என்று கேட்டார்கள். அதற்கு முன்பு நான் கேட்பதை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல் இருந்தால் நான் உனக்கு நிறைய காசு தருவேன் என்று கூறினார்கள். நான் காசு எல்லாம் வேண்டாம் அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். உடனே அக்கா எனது கையை பிடித்துக் கொண்டு நன்கு அழுதார்கள். நான், அக்கா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீ செய்கின்ற உதவி எனக்கு மிகவும் வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கும்டா என்று கூறினார்கள். நான் எனக்கு ஒன்றும் புரியாதவனாக இருந்தேன். சரி, சொல்லுங்க அக்கா, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இப்போது உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். இதை யாரிடம் கூறாதீர்கள். என் கணவரால் எனக்கு எந்த சுகமும் இல்லை. ஏதோ ஒரு குழந்தை பெற்றவுடன் அதற்கு அப்புறம் என்னை எதுவும் பண்ணுவதில்லை. என்னை தொடுவதும் கூட இல்லை. மிகவும் வேதனையாக உள்ளது. எனது கையை பிடித்து அழுது கொண்டிருந்தார்கள். சரி அக்கா, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நான் செய்கிறேன். இதை நான் வெளியே யாரிடமும் சொல்ல மாட்டேன். என் மூலம் உங்களுக்கு ஏதேனும் சந்தோஷம் வேண்டுமா என்று கேட்டேன். உடனே அவர்கள் என்னை கட்டிப்பிடித்து எனது கன்னத்தில் நெற்றியில் முத்தம் கொடுத்தார்கள். எனக்கு அது மிகவும் புதுவித அனுபவமாக இருந்தது. நான் அப்போது, அக்கா, நான் இதுவரை எதுவும் பண்ணியது இல்லை. எனக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள்.
நான் அதுபடி செய்கிறேன் என்று கூற எனது பேச்சு அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அன்று தொடங்கிய எங்களின் உறவு தொடர்ந்தது.